கர்நாடகாவில் கல்புர்கி உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. லக்னோவில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கி 28 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி குறித்து ஓரிரு நாளில் முடிவு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடப்பதாக காங்கிரஸ் பொறுப்பாளர் தீபக் பபாரியா தகவல். வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி வெளிநாட்டு பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்திய 2 பேர் கைது. கோவை தனிப்படை போலீசார் நடவடிக்கை. கைது செய்யப்பட்டுள்ள மகாவிஷ்ணுவுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் மகாவிஷ்ணு. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு. மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டை போலீஸ் நடவடிக்கை. பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற பிரவீன்குமார் போகடாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசினார் மோடி. சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது சட்டப்படி நடவடிக்கை. பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை வரையறுக்க விரைவில் குழு அமைக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வருகின்ற அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட ஒரு அறிக்கை வருகின்றது. நாங்கள் இனி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடக்கும்பொழுது ஒரு கைட்லைன்ஸோட யார் யார் பேசணும், எப்போ எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு என்ன விதிமுறைகள் என்பதை நாங்கள் வரையறுக்க இருக்கின்றோம் என்று சொல்ல மிக விரைவில் அதுக்கான கமிட்டியை நாங்கள் போட்டு மூட நம்பிக்கை தொடர்பான நிகழ்ச்சிக்கு பள்ளி மேலாண்மை குழு அனுமதி அளிக்காது. மேலாண்மை குழுவுக்கு தெரியாமல் நிகழ்ச்சி ஏற்பாடு என மேலாண்மை குழு தலைவர் பேட்டி. விஜய் கட்சியின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு தள்ளிப்போகும் என தகவல். செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு பதிலாக மாற்று தேதியை நாளை அறிவிக்கிறார் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக தகவல். பாரத் நீதி யாத்திரையில் ஆயிரக்கணக்கான மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து பாரத் நீதி யாத்திரையின் 2வது ஆண்டு நிறைவை ஒட்டி ராகுல் காந்தி நிகழ்ச்சி பதிவு. மணிப்பூரில் மீண்டும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அமைச்சரவை அவசரமாக கூடுகிறது. முதலமைச்சர் பைரேன் சிங் நடவடிக்கை. சேலம் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். அரியலூர் அருகே துக்க நிகழ்ச்சிக்கு வந்தவர் மீது கனரக வாகனம் மோதி உயிரிழப்பு. உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போராட்டம். நாகையிலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து 4 நாட்களாக அதிகரிப்பு. வருகின்ற 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிப்பு. ஜெயிலர் பட வில்லன் நடிகர் விநாயகன் கோவாவில் கைது. போதையில் விமான பாதுகாப்பு படை வீரர்களுடன் தகராறு. விஜயவாடா வெள்ளம் பாதிப்பு நிவாரண நிதிக்கு துணை முதல்வர் பவன் கல்யாண் 1 கோடி ரூபாய் நன்கொடை. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் வழங்கினார் பவன் கல்யாண்.